காலையில எல்லாம் சாப்பிட்டீங்களா? லீவ் எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? படிச்சீங்களா? சரி, இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு வீட்டில் ஒரு சின்ன குடிசை வீடு. அந்த வீட்டில் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் வீட்டில் மழை வந்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, வீட்டில் என்ன பண்ணுமா, ஒழுகுமாமா. நல்ல வெயில் அடித்தாலும் உள்ள நல்ல வெயில் வருமாமா. ஆனால் அவரோட எதிர்த்த வீட்டில் ஒரு பெரிய மாடி வீட்டில் ஒருத்தர் இருந்தார். இவர் என்ன பண்ணாரா, அவரை பார்த்துட்டு, ஐயோ நம்ம வீடு மட்டும் ஒழுகுதே, மழை வந்தாலும் ஒழுகுது, வெயில் வந்தாலும் வெயிலாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த குடிசை வீடு. ஆனால் எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்க பாருங்கள், நல்ல பங்களாவில் மாடி வீட்டில் ஜம்முன்னு ராஜா மாதிரி இருக்கிறாரு, நம்மளால் அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு பொறாமையும் பட்டார். அன்னைக்கு இரவு அவர் படுத்திருக்கும் போது திடீர்னு அவரோட குடிசை நல்லா ஒரு ஆட்டம் கண்டதை பார்த்தாரு. பதட்டப்பட்டு அவர் வெளியே எழுந்து வந்தப்போ தான் தெரிஞ்சுது, அந்த இடத்துல ஒரு நிலநடுக்கம் வந்து எதிர்த்த வீடு வந்து இடிஞ்சு விழுந்ததை அவர் பார்த்தாரு. ஐயோ, இந்த குடிசை வீட்டில் இருந்து நல்ல வேளை நம்ம தப்பிச்சிட்டோமே, ஆனால் எதிர்த்த வீட்டில் பெரிய மாளிகையாக இருந்தது பார்த்து நம்ம ஆசைப்பட்டோம், இப்போ அந்த வீடே நம்ம முன்னாடி தரமட்டமாக ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டதோட என்ன செஞ்சாருன்னா, இனிமேல் இந்த மாதிரி நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சாரு. இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கணும், நம்ம இன்னொருத்தங்கள்ட்ட இருக்கிற பெரிய பொருட்களையோ இல்லை அடுத்தவங்க வாங்குற பொருட்களையோ இல்லை வச்சிருக்கிறவங்கள பார்த்தோ நம்ம பொறாமப்படக்கூடாது, பேராசையும் நம்ம படக்கூடாது. அப்படி படுறதுனால நமக்கு என்ன ஆகும், பெரிய விளைவு ஏற்படும். நம்ம எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நமக்கு ஏற்பட காரணமாக கூட மாறும். சரியா? நம்ம யாரும் இனிமேல் பொறாமப்படக்கூடாது, பேராசையும் படக்கூடாது. சரியா? இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.